வணக்கம் மக்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா உடன்குடி அருகில் அமைந்துள்ள கிறிஸ்டியான் நகரம் சேகரத்தின் மிக பிரம்மாண்டமான அந்த ஆலய கோபுரத்தை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் கட்டி 178 ஆண்டுகள் ஆகிறது மக்களே. இந்த 178வது ஆண்டை திருச்சபையின் மக்கள் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகின்றார்கள். அந்த காட்சியை தான் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். இன்று 31/1/2026 அன்று மாலை அசன நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை சபையில் உள்ள முக்கிய தலைவர்கள், அசன கமிட்டி உறுப்பினர்கள் செய்து உள்ளார்கள். மிக சிறப்பான ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்தின் மகிமையை நீங்கள் பாருங்கள். இது இன்று காலை எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவாகும். இன்று காலையில் திருவிருந்து ஆராதனை மற்றும் பண்டிகை ஆராதனை நிறைவடைந்தவுடன் குருவானவர்கள் மற்றும் சபையார் முன்னிலையில் அடுப்புகளுக்கு உலை வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைத்து அடுப்புகளிலும் தற்பொழுது சமையல் வேலை ஆரம்பமாகி உள்ளது. காலை 7 மணி அளவில் இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சமையல் வேலையினை மெஞ்ஞானபுரத்தை சார்ந்த ஒரு குழுவினர் மிக சிறப்பாக பொறுப்படுத்தி நடத்தி வருகின்றார்கள். நீங்கள் அந்த காட்சியை தான் பார்க்கின்றீர்கள். உருளைக்கிழங்கு அவித்து அது எடுத்து கொண்டு போகப்படுகிறது. அதனை சபையார் இருந்து அதனை அந்த பிரித்தெடுக்கின்றார்கள். ஒவ்வொரு அண்டாவும் பல மூடைகள் பிடிக்கக்கூடியது. குறிப்பிட்ட வேலைகளை சமையல் பணியில் ஏற்கனவே உள்ளவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீதமுள்ள வேலைகளை சபையார் தாமாகவே முன்வந்து செய்கின்றனர். அண்டாக்களில் தண்ணீர் நிரப்புவதற்காக வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது. சாப்பாடு எடுக்கப்படுகின்றது. சாப்பாடு வெந்தவுடன், அரிசி வெந்தவுடன் அந்த சாப்பாடை எடுத்து அந்த சாப்பாடு பிறை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் குமித்து வைப்பது வழக்கம். அதைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். அந்த சாப்பாடு பிறையினுள் இதுபோன்று கீழ்ப்பகுதியில் வைக்கோல் போடப்பட்டிருக்கும். மேலே ஒரு ஓலைப்பாய், அதன் மீது இந்த அரிசி சாதத்தினை இதுபோன்று மொத்தமாக தட்டி வைப்பார்கள். பின்பு 6 மணி அளவில் விருந்து ஆரம்பிக்கும் பொழுது அதனை எடுப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. காலையிலிருந்து இந்த பணியினை சிறப்பாக எங்கள் சபையை சேர்ந்த செல்வகுமார்னே துரைசார் செய்து வருகிறார்கள். அந்த இடத்தில் அந்த வேலை பார்ப்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற காட்சி அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் அவங்க எடுத்து போடுறது, கருவேப்பிலையை பிச்சு போடுவது மற்றும் இலை வெட்டும் போன்ற காட்சிகளை பார்க்கின்றீர்கள். சபையார் காலையிலிருந்தே இந்த வேலையில் படு சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த இடத்தில் எங்கேயுமே வேலைக்கு ஆட்கள் கிடையாது. சபையார் தான் இந்த வேலைகளை செய்து வருகின்றார்கள். காலையிலிருந்தே இந்த வேலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வேலையெல்லாம் முடிவுற்று ஒரு 5:30 மணி அளவில் ஜெபத்துடன் ஆரம்பிக்கப்படும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அசன நிகழ்வில். நன்றி.